பவித்ராஜ், டெல்லியில் மாநிலங்களவை தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அண்மையில் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுகிறது, மேலும் சட்டப்பிரிவு 142 உச்சநீதிமன்றம் ஒரு அணு ஆயுதத்தை போல பயன்படுத்துகிறதா என்றும் அவர் ஒரு கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார். கட்டுக்கட்டாக கோடியாக நீதிபதிகளின் வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட போது வழக்கு பதிவு செய்தார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் பதவி என்பது மிக மிக அரசியலமைப்பு சட்டத்தின்படி மிக மிக உயரிய பதவி. அந்த பதவி மற்றும் ஆளுநர் ஆகியோர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அதிக அதிகாரம் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் என்றும் அவர்களை உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியுமா என்றும் நாடாளுமன்றத்தின் செயல்களை உச்சநீதிமன்றமே மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்றும் கோடியாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நீதிபதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அல்லது அந்த நீதிபதியை விசாரிப்பதற்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் குழுவை நியமித்தார்கள் என்று பல்வேறு கேள்விகளை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் இப்போது எழுப்பியிருக்கிறார். ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை நாடாளுமன்றம் முடிவு செய்ய வேண்டுமா அல்லது உச்சநீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டுமா, குடியரசுத் தலைவர் முடிவு செய்ய வேண்டுமா, நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அடுக்கடுக்கான பல்வேறு விமர்சனங்களை மாநிலங்களவை சார்ந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் எழுப்பியிருப்பது ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிரான கருத்தாக புதிய சர்ச்சையாக பேசுபொருளாக நாடு முழுவதும் உருவாகி இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.